ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் ரொம்ப கன்ஃபியூசிங்கான பார்ட்டை இப்போ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் பற்றின ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட் உங்கள் கையில் இருக்க போகிறது கிடையாது. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து உங்களோட வெப்சைட்டில் போட போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டை ஒன்ஸ் பர்ச்சேஸ் ஆனதுக்கப்புறமா அதில் வர டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி அமௌண்ட்டை நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம சப்ளையர்கிட்டையும் கொடுத்து அவங்ககிட்ட டெலிவரி பண்ண சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ₹2000 வாங்குறீங்கன்னா அதை ₹2500 கிளைம் பண்ணுறீங்கன்னா ₹500 உங்களுக்கு ப்ராஃபிட். ₹2000 நீங்கள் டீலர்கிட்டயோ ஆஃபர் அந்த டீலர்ஷிப் இல்லை ஓனர்ஷிப் கிட்டயோ கொடுத்து அவங்ககிட்ட பார்சல் பண்ண சொல்லிடுறீங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங். இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ்க்குள்ள ரொம்ப கன்ஃபியூசிங்கான பார்ட்டாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர். இந்த சப்ளையர் கவுண்டர் வரும்போது நம்மளோட இந்தியன் ட்ராப் ஷிப்பிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் ஆக்சுவலி நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் கிரியேட்டராக பார்த்துருந்தாலும் சரி, இல்லை மற்ற கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் பார்த்துருந்தாலும் சரி, நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸ்னு தேடி பார்க்கும்போது 90% ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அலி எக்ஸ்பிரஸ்லேயும் அலிபாபாலையும் தான் இருக்கும். ஸோ இந்த அலி எக்ஸ்பிரஸ்லேயும் அலிபாபாலையும் இருக்க ப்ராடக்ட்ஸை நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியாது. அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த ப்ராடக்ட்டை ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அதை பேமெண்ட் செக்ஷனில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த ப்ராடக்ட்டை நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதில் இருக்க ப்ரைஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு பார்த்தா ஹார்ட் அட்டாக்கே வர சான்சஸ் நிறையா இருக்குது. விஷயம் என்னென்னா அதில் இருக்க டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்தியாவுக்குள்ளே. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் ஷிப்மெண்ட் ஃபீயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 2 விஷயத்தினால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம அலி எக்ஸ்பிரஸ்லேயோ அலிபாபாலையும் வாங்க முடியாது. ஸோ அலி எக்ஸ்பிரஸ்லேயும் அலிபாபாலையும் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கொடுக்குன்னா இது 2மே ஒரு சைனீஸ் பேஸ்ட் வெப்சைட். இதில் எல்லாமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்க ஆச்சரியமாக இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இங்கே தான் நிறைய பேர் ஃபாரின் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அவங்க ட்ராப் ஷிப்பிங் பண்ணுவாங்க. இதில் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி டைமாக நம்மளுக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே செட் ஆக மாட்டுது. எல்லா மோஸ்ட் ஆஃப் தி தேர்ட் பார்ட்டிஸும் டெலிவரி பார்ட்னர்ஸும் US அண்ட் UK அந்த சைடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பக்கம் அதிகமாக வரதில்லை. மேபி ஓவர் தி டைம் பீரியட் ஆஃப் டைமில் இது எல்லாமே சரியாகலாம். வேர் ஹவுஸ் நம்ம இந்தியாவிலே கொண்டு வந்து இது ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸும் போக முடியாது, அலிபாபாலையும் போக முடியாது. பட் ஆனால் அந்த இருக்க சிமிலரான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ்லேயும் அலிபாபாலையும் போய் சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, ரொம்ப அதிகமாக பீக்கில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிக்கிட்டு அந்த மாதிரி சிமிலரான ப்ராடக்ட்ஸை இந்தியன் ட்ராப் ஷிப்பிங்க்கு யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் தி இந்தியன் ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற சப்ளையர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் தி டைமில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரெப்போசோ கல்ட்டோ க்ளோரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சமயத்தில் இந்த மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே அந்த கேட்டகரிஸ்கில் தான் வரும். நீங்கள் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த இடத்துல கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக அது கிடைக்க சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த சிமிலராக இருக்க ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் சர்ச் அவுட் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் அந்த ரீல் பேஜஸ், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் அவங்கள கண்டினியூ பண்ணும்போது அவங்க அந்த ப்ராடக்டான லிங்க்கை டேரெக்டாக அவங்களோட பயோலையும் அப்படி இல்லாட்டி அவங்களோட ஹைலைட்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு மேஜரான நம்மளுக்கு டைம் கன்சப்ஷனை கம்மியாக்கி அந்த லிங்க்கில் போய் லேண்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுறது அலி எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்க இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, க்ளோரோட், ரெப்போசோ கல்ட்டுன்ற மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ப்ராடக்ட்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வேறையும் நம்ம அமேசான்லையும், ஃப்ளிப்கார்ட்லையும், இல்லை மீஷோ, ரெப்போசோ கல்ட்டுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டாக ஒரு சேலஞ்சை நான் எடுத்திருக்கேன். அந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா மோஷன் லைட்ஸ் அப்படின்னு ஒரு லைட்டை யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அண்ட் ஷேப்பில் தான் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்போட்டர் ஹெல்ஸ், மீஷோ, க்ளோரோட் இது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் இந்த அமேசானில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக அவைலபிளாக இருக்குது இந்த மோஷன் லைட்ஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ், ஹிடன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக அமேசானுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அமேசானில் இருக்கும்போது நம்ம வந்து ஆர்டர் போட்டு விட்டால் அவங்ககிட்ட பில்லோடு போயிடுமே, அவங்ககிட்ட அமௌண்ட்டு தெரிஞ்சிருமே, அதனால் ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதுங்க அவங்களுக்கு. ஸோ அவங்ககிட்ட டெஃபினட்டாக டேமேஜ் ஆகியிருந்தால் அவங்ககிட்ட மெயிலை பண்ணுவாங்க. ப்ராடக்ட் அவங்ககிட்ட டெஃபினட்டாக வந்து சேரும்போது அவங்க வந்து எதுவுமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால ரிட்டர்னும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா டேஷ்போர்ட் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கும். ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் டேஷ்போர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். எந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தாலும் நம்மளால தான் ரிட்டர்ன் போட முடியும், அவங்களால ரிட்டர்ன் போட முடியும். மேபி அவங்க மெயில் அனுப்பிச்சாங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, எனக்கு என்னோட ப்ரைஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகலை, ப்ரோக் டவுன் ஆகி வந்திருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களோட வெப்சைட்லையோ நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தர போகிறீங்க, இல்லாட்டி ஒரு மெயில் அட்ரஸ் தர போகிறீங்க. இதை யூஸ் பண்ணி அவங்க உங்களோட காண்டாக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட ரிட்டனோ இல்லை ரீஃபண்டோ வாங்கிக்கலாம், கொடுத்துடலாம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மெத்தட்.
ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் அவங்க வந்து கேஸ் போட முடியுமா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காது. நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்ல. மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இங்கேருந்து வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ப்ராப்பராக ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு டைப் ஆஃப் சீட்டிங் விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக லெஜிட்டிவான ப்ராடக்ட் எடுத்து அவங்ககிட்ட செல் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட் போய் அவங்ககிட்ட சேர்ந்தா கரெக்டாக சேர்ந்தா போதும். அவங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் அவங்ககிட்ட மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமேசான் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா டைப்லேயும் போடாலும் அப்படி தான். ஒரு இந்த ரோபோஸா கல்ட்டி எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மீஷோ, க்ளோரோட் இந்த மாதிரி டைப்பில் நம்ம வந்து கொஞ்சம் விஷயங்கள் மாற்றலாம். அவங்ககிட்ட டெலிவரி ஆகும்போது இந்த ப்ரைஸ் ஆஃப் விஷயத்த நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். பட் ஆனால் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு சில இடத்துல கிடைக்க மாட்டுது. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ப்ராடக்ட்டை போய் கொடுக்குறோம். நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. இதில் நடுவில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொப்போசர் க்ளோரோடில் இந்த சிஓடி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி. இந்த கேஷ் ஆன் டெலிவரியை நான் வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள வேணான்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஐடியாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சரி, இதுக்கப்புறம் எந்த ஒரு ஐடியா இருந்தாலும் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் அவங்ககிட்ட டெலிவரி ஆனாலும் அந்த ப்ராடக்ட்டை அவங்க வாங்கி கேஷ் கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டில் கிளியர் பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கே 1 வீக் ஆகும். நடுவில் நீங்கள் உங்களோட ஆட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ரன் பண்ணி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆர்கானிக் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டைம் அண்ட் எனர்ஜி சென்ட் ஆகும். சப்போஸ் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே இன் ஃப்ரண்ட்டில் அமௌண்ட் இருந்ததுன்னா அது ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் பக்கம் போவேன்னா நீங்கள் எல்லாமே பேமெண்ட் ஆப்ஷன்ஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட். இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூஸ் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேசர் பே, இன்ஸ்டாமோஜோ யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ்க்கு நீங்கள் பேபால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்வைப் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் பேபால் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு மேஜரான பேசிக்கான ஐடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன 5 இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம எப்போ அந்த இடத்துல சேல்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்கானிக்காக ரீச்சை கொண்டு வரும்போது உங்களுக்கு ட்ரஸ்டபிலிட்டி ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் அது உங்களுக்கு சேல்ஸாகவும் ரிட்டர்னாக கொண்டு வரும். இந்த ஆர்கானிக் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு முக்கியமாக 2 ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் மாதிரி கிரியேட் ஆவீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிராண்டுக்கும் சரி, நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஸோ நிறைய டைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு நேமுக்கும் செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ petsworld.com வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து மோஷன் லைட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரெஸ்ஸு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பீப்புள் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ காமனாக ஒரு நேம் மாதிரி இப்போ என்னோடய ஸ்டோர் பார்த்தீங்கன்னா, productzone.com/motionlights அப்படின்னு ஒரு ஸ்டோர் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன ப்ராடக்ட்ஸ் நான் ஆட் பண்ணலாம். ஏன்னா அந்த டொமைன் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா, productzonestore.com ஒரு காமனான ப்ராடக்ட்ஸை சூஸ் அவுட் பண்ணுற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் அந்த இடத்துல சேல் பண்ண முடியும். ஸோ சேல் பண்ணுற விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்படின்ற 2 டைப்ஸில் உள்ளே என்டர் ஆகலாம். ஸோ ஆர்கானிக்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மணி ஸ்பெண்ட் ஆகாது. இன்ஆர்கானிக் பட்சத்தில் உங்களுக்கு மணி ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் ROI அதிகமாக இருக்கும். ROI நத்திங் பட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆட்ஸ் கேட்டகரியில். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் 90% ஆஃப் தி டைம் நீங்கள் ஆர்கானிக்கில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரொம்ப ரொம்ப பூஸ்டப் ஆகி கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு லெஜிட்டிமேட்டாக உங்களோட கலர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மட்டும் ஒரு ஸ்டோர் ஆரம்பிச்சுட்டு அதை காமெடியாக வந்து லோகோவாக அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணி ஃப்ரீயாக லோகோஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அவைலபிளாக இருக்குது கேன்வாலே. ஸோ கேன்வாவில் நம்ம லோகோ, நம்ம பேனர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி நீங்கள் வேணும்னா யூடியூப் சேனல் கூட க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் தான், யூடியூப்பில் இனிமேட்டு இந்த மந்த் ஆகஸ்ட் 31 அப்புறமா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த லிங்க்ஸ்லாம் அட்டாச் பண்ண முடியாது ஷார்ட்ஸ் வீடியோஸில். ஸோ அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோஸை மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு லிங்க்ஸை. ஸோ இது வந்து ஒரு ஓவர் கம் வேண்டிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண போகிற விஷயம் ஆப்வியஸாக உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்கானிக்காக கொண்டு வரும்போது ரீல்ஸ் பேஜில் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வந்தால் ப்ரொமோஷனலாக நீங்கள் கொண்டு வரலாம். நிறைய கிரியேட்டர்ஸோட இன்டர்லிங்க் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த 2மே கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் பெய்ட் ஆட்ஸ் அப்படின்ற பக்கத்துக்கு வரலாம். இந்த பெய்ட் ஆட்ஸை பற்றின ஃபுல் ஃப்ளெஜான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நான் இங்கே கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள்.